கார் மயிலாடுதுறையை கடந்து சென்று கொண்டிருந்தது. ஏசியின் ஜில்லிப்பில் வெயிலின் தாக்கம் தெரியவில்லை. டிரைவர், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கும், மெதுவா போப்பா. சரி சார் என்ற டிரைவர் காரின் வேகத்தை மட்டுப்படுத்தினார். அப்பா என் தோளில் சாய்ந்திருந்தார். சென்னை தாண்டியதும் சாய்ந்தவர். தோலை லேசாக வலித்தது. அப்பா தோள்களின் வலிமை என் தோள்களில் இல்லை. அது இரும்பு தோல் மட்டுமா? அப்பா ஆகிருதியானவர். அந்த ஆகிருதியை கண்டு வியந்திருக்கிறேன். நெஞ்சு அகண்ட பலகை மாதிரி இருக்கும். கைகள் வலுவாக முழங்கால் வரை தொங்கும். எத்தனை நாட்கள் அவருடைய தோள்களில் அமர்ந்து கொண்டு மெஷின் கரகரவென்று கலவையை கலப்பதையும் விறுவிறுவென்று கம்பி போடுவதையும் கொத்தனார்கள் பரபரப்பாக இயங்குவதையும் பார்த்திருக்கிறேன். செங்கலும் ஜல்லியும் கம்பி கட்டலும் மூளையில் அழுத்தமாக பதிந்தது. அப்போதுதான். பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் அப்பா மேற்பார்வையில் எழும்பிக் கொண்டிருக்கும் கட்டடங்களை வேடிக்கை பார்க்க அப்பா கூடவே சென்று விடுவேன். அப்பா காரிலிருந்து இறங்கி என்னை நடக்க விட மாட்டார். தூக்கி தோளில் உட்கார வைத்துக் கொள்வார். நான் கொஞ்சம் பயத்துடன் அப்பாவின் தலையை கெட்டியாக பிடித்துக் கொள்வேன். வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவரும் ஓரிரு வினாடிகள் வேலையை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். அப்பா அவர்களின் பார்வையை பொருட்படுத்த மாட்டார். வித்தியாசமான இன்ஜினியரிங் அவர். சிறுவயது முதலே கட்டளத்தின் அமைப்புகளும் வகைகளும் என்னை அறியாமல் மனதில் பதிந்து போயிற்று. நான் 5 வருடங்கள் இன்ஜினியரிங் படித்து வெறும் புத்தகத்தில்தான் இன்று மாநிலத்தில் நம்பர் 1 தாமு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொடக்டராக இருப்பதற்கு காரணம் அப்பா காண்பித்த அனுபவம். அப்பா கலங்காதவர் எதற்குமே. அம்மா இருந்தபோது கூட பக்கத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டு அம்மாவின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாரே தவிர ஒரு சட்டு கண்ணீர் விடவில்லை. இறுகி போய் உட்கார்ந்திருந்த அப்பாவை பார்த்து நான் தான் அழுதேன். அம்மா போன பின்பு அப்பாவின் சுறுசுறுப்பு போயிற்று. அந்த திடம் போயிற்று. கம்பீரம் போயிற்று. இற்று போய்விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை குறுக்கி கொண்டு வீட்டிலேயே அடைபட ஆரம்பித்தார். என்னை வற்புறுத்தி கன்ஸ்ட்ரக்ஷனின் ப்ரொடக்டராக ஆக்கினார். அப்பாவின் நுணுக்கம் திறமை எனக்கு கிடையாது. எந்த வேலையும் ஆரம்பிக்கும் முன் கடைசியாக பிளானை அப்பா ஒரு முறை பார்த்து ஓகே சொல்ல வேண்டும். அப்போதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். போன மாதம் வரை அப்படித்தான். ஆனால் இனி தோளில் சார்ந்திருந்த அப்பாவின் முகத்தை பார்த்தேன். தினமும் சேவ் செய்ததன் காரணமாக முரடு தட்டி போயிருந்த கண்களில் மூடியிருந்தார். மிக லேசாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. 90 வயசுல எந்த ட்ரீட்மெண்ட்டையும் உடம்பு ஏற்றுக்காது. தாமோதரன், உங்கள் திருப்திக்காக ஏதோ பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு உடம்பு தெம்பாக இருக்கும். ஆனாலும் அது நிரந்தரம் இல்லை. படிப்படியாக உடம்பு கண்டிஷன் குறையுது. கொஞ்சம் நடமாட்டத்தோடு இருக்கிறப்பவே உங்கள் சொந்த கிராமத்துக்கு கொண்டு போயிருங்க. சம்சாரம் உயிர் விட்ட இடத்திலேயே சாகணும்னு நினைக்கிறீரோ என்னவோ என்று ஃபேமிலி டாக்டர் சொன்னதும் உடனடியாக புறப்பட்டு விட்டேன். கார் பூந்தோட்டத்தை தாண்டி நிதானமாக சென்று கொண்டிருந்தது. ஜானகி என்னையும் அப்பாவையும் மாறி மாறி கவலையாக பார்த்தாள். கார் எங்கப்பா போய்கிட்டு இருக்கு என்று அப்பா சன்னமாக கேட்டார். பூந்தோட்டத்தை தாண்டிக்கிட்டு இருக்கப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுமா என்றார். ஜானகி அவசரமாக பிளாஸ்டிக் எடுத்து வெந்நீரை ஊற்றி கொடுத்தாள். வாங்கி நிதானமாக குடித்தாள். கார் கங்கலாஞ்சேரிக்குள் நுழைந்தபோதே டிரைவர் காரை பாலத்தின் மீது ஓரங்கட்டி நிறுத்தினான். ஏன்பா டிக்கி திறந்துக்கிட்டு போல? சார், மூடிட்டு வரேன் என்றவன் அவசரமாக இறங்கி ஓடினான். எங்கப்பா கார் நிற்குது? நான் தலையை நீட்டி எட்டி பார்த்தேன். கங்கலாஞ்சேரி வெட்டாத்து பாலத்தில் நிற்கிதுப்பா என்றேன். வெட்டாத்து பாலமா? அப்பாவின் கண்களில் பளிச்சென்று ஓர் ஒளி தெரிந்தது. ஆமாப்பா என்றேன். அப்பா நிமிர்ந்தார். என்னை இறக்கி விடு. ஏன்பா, பாத்ரூம் போகணுமா? இல்லை, இறக்கி விடு என்றார் கட்டளையாக. கைத்தாங்களாக இறக்கினேன். ஏசியின் ஜில்லிப்பில் இருந்து இறங்கியதும் வெயில் சுள்ளென்று தாக்கியது. என்னை ஆதாரமாக பற்றி கொண்டு மெல்ல நடந்தாள். எங்கப்பா போறீங்க? நான் படித்து முடிஞ்சதும் முதலாக கட்டின பாலம்டா இது. 1930 கல்லில் என் பேர் செதுக்கி இருக்கும் பாரேன். கல் எங்கே இருக்கு பாரு என்றார். கல் எங்கே இருக்கு பாரு என்றார் ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தோடு. நான் கண்களை சுழற்றி பார்த்தேன். சினிமா போஸ்டர்களின் மத்தியில் தெரிந்த கல்லறையில் அப்பாவை மெதுவாக அழைத்துச் சென்றேன். படிடா என்றார். கட்டடத்தை கட்டிய பொறியாளர்கள் பெயர் மட்டும் இருந்தன. 3 பெயர்கள். எஸ். கிரிதரன் என்று அவர் பெயரை சத்தமாக படுத்ததும் அப்பா புன்னகை செய்தார்.
பாலம் எப்படி இருக்கு பாரு. 50 வருஷம்தான் கணக்கு. ஆனால் இன்னும் 100 வருஷம் இருக்கும். இப்போ மதிப்புக்கு வெறும் 5000. 6 மாசத்துல கட்டினோம்டா. அப்போது பில்டிங் வார்டன் ஒருத்தர் ஜில்லா கலெக்டராக இருந்தார். பாலத்தை பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார் என்றபடி அப்பா பாலத்தின் தடுப்பு சுவரை மெதுவாக தள்ளினார். தடுப்பு சுவரின் மீது உட்கார்ந்திருந்த ஒருவர் வேகமாக கத்தினார். என்ன பெரியவரே, பாலம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? படு ஸ்ட்ராங். அந்த காலத்தில் கட்டினது. அப்படி அமைப்பாக கட்டியிருக்கான்னு பாருங்க. வெட்டாறு இங்கே 3ஆக பிரியுது. எவ்வளோ அழகாக வட்டமாக கட்டியிருக்கான்னு பாருங்க. இப்போ எங்கே இது மாதிரி கட்டுறானுங்க? அந்த ஆண்டை போனவிட இந்த ஆடை இழிஞ்சு விழுந்துருது. அப்பா அவரை பார்த்து மெலிதாக புன்னகை செய்துவிட்டு மெல்ல நடந்து காரில் ஏறினார். கார் புறப்பட்டது. அப்பாவின் சந்தோஷத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது கலைஞனின் இயல்பு. சமயத்தில் எங்காவது செல்லும் போது நான் பிளான் போட்டு கொடுத்து செங்கல்லாக எழுதப்பட்ட கட்டிடத்தை ஒரு 3ஆம் மனிதனின் மனநிலையோடு நின்று வேடிக்கை பார்த்து வியந்ததுண்டு. அதன் பிரம்மாண்டத்தை கண்டு கண்களை விரித்து கொண்டு கொளுத்தும் வெயிலிலும் மழையிலும் நின்று மேற்பார்வை பார்த்து கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்ட கட்டடம் நெட்டுயர்ந்து நிற்பதை பார்க்கும்போது மனசுக்குள் ஒரு நிறைவு உண்டாகும், திருப்தி ஏற்படும். கார் தட்சிண காளியம்மன் கோவிலை நெருங்க, அப்பா தட்சிண காளியம்மன் கோவில், காரை நிறுத்த சொல்லட்டுமா என்றேன். அமைதி. அப்பா அப்பா என்று அப்பாவை உலுக்கினேன். அசையவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.